எல்லாரும் இன்னைக்கு வந்த மாதிரியே நாளைக்கும் வரணும். இப்போ பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. அம்மா வள்ளி, நான் உச்சிக்கால பூஜையை முடிச்சுக்கிட்டு வர்றேன். நீ கூட வீட்டுக்கு போமா. அம்மா, இந்த 2 ரூபாய் இன்னைக்கு பூஜைக்கு வந்த பண்ணையார் கொடுத்தாரு. இதை வச்சுக்கிட்டு சமையலுக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் வாங்கிக்கோமா. சரிப்பா. அப்பா, மத்தியான சாப்பாடுக்கு வந்துருங்க. சக்கரை பொங்கல் பண்ணி வச்சிருப்பேன். வரேம்மா. அப்பா நடராஜ பெருமானே, இந்த தாயில்லா குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுப்பா. கவலையை விடும். வள்ளியுடைய அடக்கத்துக்கும் குணத்துக்கும் பொருத்தமா நிச்சயம் ஒரு நல்ல மாப்பிளைய பகவான் கொடுப்பான். அரைப்படி பச்சரிசி, அரைக்காத சக்கரை, 4 முந்திரி பருப்பு, பட்டை உரணம், லவங்கம் உரணம், சோம்பு உரணம், 2 வெந்தயம். 2 ரூபா 40 பைசா வள்ளி. ஐயோ, என்கிட்ட இருக்கிறதே 2 ரூபாய் தானே. அண்ணே, அந்த 40 பைசாவுக்கு இருக்கிறதுல கொஞ்சம் குறைச்சுங்க. பரவாயில்ல வள்ளி, பணத்தை நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கறது. அண்ணே, இன்று ரொக்கம் நாளை கடன். ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறுண்டா. வள்ளி யாரு? ஓதுவார் மக. எப்பாவது அத்திப்புத்த மாதிரி கடைக்கு வரும் போகும். அதுக்கு போய் கடை இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்குமா? பைய கொண்டாமா, சரக்கு எடுத்துட்டு போ. ஐயோ, வேண்டாம். கடன் வாங்கினா அப்பா தானே. அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ சரக்கு எடுத்துட்டு போ. வரேன். நொண்டி அடிக்கிறதுல வடிவை யாருமே ஜெயிக்க முடியாது. சீக்கிரண்டி இருடி. அடுத்த ஆட்டம் நான் தான். ஆடுங்க பாரு. இப்ப நீ காலை நவுத்திட்ட வல்லல உடச்சுவேன். என்னடி கொடுப்பா? என்னடி அவளை போய் மிரட்டுற? நீ கோட்டை மதிச்சு நான் தான் பாத்தனேன். எங்க பாத்த பொய்யா? இந்த பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிற? அத கேட்க நீ யாரு? நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு ஒன்னா சேர்ந்துக்குவோம். பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போயா. போறேன். வடிவு, நீ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பேசுவேன்னு நான் பாக்குறேன். யோ, நான் எப்பவும் இப்படித்தான் பேசுவேன். பேசுறேன். உன்னை பொண்ணு கேட்டு நாட்டாமக்காரரு உன் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறமா நீ பேசுறத நான் பாக்குறேன். என்னது? நாட்டாம என்ன பொண்ணு கேட்டு போயிருக்கிறாரா? நீ கனகம் என்னன்னு பாத்துட்டு வரேன். கொஞ்சம் இருடி. சீக்கிரமா வாடி. முதல்ல இருந்து புதுசா ஆடலாம். நான் தான் ஃபர்ஸ்ட். சரி, பிள்ளையாரு யாரு? நீதான். கொஞ்சம் தள்ளுறியா? நாட்டாம பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? ஏன் தங்கச்சியவா? ஏண்டா வாய பழக்கிற? எனக்கு என்ன வயசாகி போச்சு, தலை நிறைச்சு போச்சுன்னு பாக்குறியா? அடே, இது பஞ்சாமிர்தம் பட்ட தலைடா. டேய், நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ கல்யாணம் பண்ணி வை. ஒரே மாசம் அவளை வீட்டோட நான் அடைக்கு ஒடிக்கு போக. நான் வீட்டுல போய் இருக்கிறேன். எல்லாத்தையும் நீ சொல்லி என்ன மாப்பிள்ளை இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒருவேளை தங்கச்சி உங்க முகத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன செய்வேன்? எனக்கு உட்காருங்க. உட்கார்ந்தா போகுது. என்னண்ணே இதெல்லாம்? உன்னை 2ஆம் தாரமா பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு. 2ஆம் தாரமா? பலே நாட்டாமே, முதல்ல உங்க தைரியத்துக்கு ஒரு சபாஷ் போடணும். வடிவு, உனக்கும் கல்யாணம் காட்சி ஆகாம வீட்டோட இருக்கிறேன். உன்னை வந்து பாத்துட்டு போற மாப்பிள்ளைங்கள்லாம் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டு ஓடிடுறாங்க. அது என்ன அப்படி இப்படி? அதாவது வீட்டோட இல்லாம வெளியே தெருவை சுத்துற போக்கரி பொண்ணாச்சே, பொறுப்பா குடும்பம் நடத்துவாளான்னு எல்லாரும் பயப்படுறானுங்க இல்ல? அதேதான். நீங்க மட்டும் ரொம்ப தைரியமா ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுப்பேன்னு வந்திருக்கீங்க இல்ல? அதேதான். பிரமாதா, எங்க 2 பேரையும் சேர்த்து எல்லாரும் ஒரு தடவை நல்லா பாருங்க. ஜோடி பொருத்தம் எப்படி? 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அடவன் நாக்கல வசம்ப வச்சு தேய்க்க சண்டாளா. இதுக்கு அவனை நான் கூட்டிட்டு வந்தேன். என்ன மறுபடியும் சொல்ல வர்ற? எப்பவும் இப்படி சேர்ந்தேவா இருக்க போறாங்க? ஒரு நாளைக்கு மணவரையில இப்படி இருக்க போறாங்க, அவ்வளவுதானே? அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் இப்படி உட்கார்ந்தா போதும். அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்ல? அதேதான். ஆமா, உங்க முதல் சம்சாரம் எதனால செத்து போயிட்டாங்க? செத்து போயிட்டாளா? நான் ரத்து பண்ணி விட்டேன். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா எனக்கு பிடிக்கல, ரத்து பண்ணிட்டேன். நான் ஆம்பளை இல்ல. ஆமா, ஆம்பளைன்னா அப்படித்தான் இருக்கணும். பிடிக்கலன்னா ரத்து பண்ணிடணும். நாட்டாமே, உங்களை கட்டிக்கிறதுல எனக்கு பரிபூரண சம்மதம். வடிவு தங்கம்னா தங்கம் தான். என்னமோ ஊர்லதான் அனாவசியமான ஒரு கெட்ட பேரு இல்ல? அதேதான்.
டே மச்சான், மாப்பிள எப்படா கல்யாணத்தை வச்சுக்கலாம்? வச்சுக்கலாம். அதுக்கு முன்னால உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தனியா பேசணுமே. தனியாவா? என்கிட்டயா? பேசலாமே, பேசலாம். அண்ணே பேசட்டுமா? எப்படியா போ. வாங்கய்யா, தனியா பேசுவோம். தனியா பேசிட்டு வரேன். வா. கல்யாணமே வேண்டான்னு சொல்லிச்சு, இப்ப திடீர்னு 2ஆம் கல்யாணத்துக்கு சமைச்சிருக்குது. ஆச்சரியமா இருக்குது. வடிவு ஏன் கதவை சாத்துற? வேற ஒண்ணும் இல்ல, இங்க நடக்கிறது வெளியில தெரிஞ்சா நல்லா இருக்காது இல்லையா, அதுக்காகத்தான். உட்காருங்க. நீ உட்கார். ஷாபா. நாட்டாமே, நான் உங்களை கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு ஒரு 5 வேலி நிலம் எழுதி வைக்கணுமே. 5 வேலியா? 5 கிராமத்தை எழுதி வைக்கிற? நிறைய நகை போடணும். எக்கச்சக்கமா. பட்டு புடவை எத்தனை வேணும்? ஒரு 100. 101 எடுத்துக்க. அப்புறம் ஒண்ணே ஒண்ணு, கல்யாணம் ஆன உடனே நான் உங்களை ரத்து பண்ணிடுவேன். ரத்து பண்ணிப்பிடியா? ஆமா, உங்க முதல் சம்சாரத்தை நீங்க அப்படித்தானே ரத்து பண்ணிட்டீங்க. என்ன அவனை எனக்கு பிடிக்கல, நான் ரத்து பண்ணிட்டேன். அப்படித்தான், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எனக்கு பிடிக்காத, நான் ரத்து பண்ணிடுவேன். என்ன நான் ஆம்பளை, நீ ஒரு பொம்பளை. ஏண்டா? ஏண்டா? ஓஹோ, ஏண்டா ராஜா வாடா கண்ணேன்னு செல்லமா கூப்பிடுறியா? இல்லடா. வடிவு என்ன விளையாட்டா பேசுறேன்னு பார்த்தா, ஆம்பளை செஞ்சா ஒரு நியாயம், அதையே பொம்பளை செஞ்சா இன்னொரு நியாயமாடா? பாரு, டா போட்டு பேசாது. நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன், மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? மரியாதை வேணுமா? வாங்கிக்க. ஐயோ ஐயோ, அர்த்தம் போடாதே. என்ன இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷன். என் கையால் அடி வாங்கினேன்னு தெரிஞ்சா ஓமானம் தான் போயிடும். நான் கொடுக்கறத சத்தம் போடாம வாங்கிக்க. வடிவு உன்னை கையெடுத்து கும்பிடுற, என்ன விட்டுடு. கையெடுத்து கும்பிடாதே. ஆம்பளை பொம்பளைய கும்பிட்டா பண்பாடு கெட்டு போயிடும். நாளே சாத்து, பேசாம வாங்கிக்கடா. ஐயோ, என்னையா அது? 2 பேரும் உள்ள போனாங்க, ஏகப்பட்ட சத்தமா இருக்குதே. சத்தம் வர்றதுக்கு அவங்க என்ன சண்டையா போட்டுக்கிறாங்க? நல்ல புத்தி வந்துருச்சுல்ல. வந்துருச்சு வந்துருச்சு. இனிமே பொண்ணு கேட்டு எந்த வீட்டுக்கும் போக மாட்டியா? எந்த வீட்டுக்கும் போறதுக்கு நான் என்ன முழு பைத்தியமா? சரி, இப்ப எப்படி போவ? வெளியே போறதுக்கு வெக்கமா இருக்கா? கொல்ல பக்கம் முடியாது, இந்த பக்கம் தான் போகணும். ஏன் அலறி அடிச்சுட்டு போற? விஷயம் தெரிஞ்சு போயிடும். நிதானமா சிரிச்சுக்கிட்டு போ. ஐயோ, இந்த கோரத்துல சிரிப்பு வேறையா? சரி சரி, தொப்பை கைட்டு போயிட்டு போ. ஐயோ, சிரிச்சுக்கிட்டே போகணும். சிரிச்சுக்கிட்டே. என்ன ஏசமா தலைவலி கோலமா வர்றீங்க? ஒண்ணு இல்ல, வடிவு இருக்குதே ஒரு பைத்தியக்கார பிள்ளை, அது முடி அவுத்து விடுங்க பாக்கணும்னு நினைச்சது, அவுத்து விட்டேன். இவ்வளவு நேரமா? பெரிய முடியல. யாரா அவன்? உலக விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாப்பிள, நீங்க வாங்குற மூச்சை பார்த்தா உலகத்தையே சுத்தி ஓடி வந்த மாதிரி இருக்குது. அது சரிங்க, முடிவு என்னாச்சு? முடிவு என்ன, முடி அவுத்து விட்டதுதான் முடிவு. தட்டு. இனிமே நான் எங்கம்மா போய் பொண்ணு பார்க்க போறேன்? தட்டு இது இருக்குமா? வாங்கடா, மடையனுங்கடா. படிவு, என்ன நடந்துச்சு? நாட்டாமைய அடிச்சிட்டியா? லேசா 2 தட்டு தட்டினேன். ஐயோ, என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு. அவர் ஊருக்குள்ள பெரிய மனுஷனாச்சே. பெரிய மனுஷனுக்கு இப்படி ஒரு சின்ன புத்தி இருக்கலாமா? பொண்ணுங்கிறத மறந்து இப்படி பொறுப்பு இல்லாம நீ நடக்கிறதுனாலதான் எந்த மாப்பிளையும் நம்ம வீடு தேடி வரமாட்டேங்கிறான். ஏனே, எனக்கு மாப்பிளை வேணும்னு உன்கிட்ட கேட்டனா? உனக்கு கல்யாணத்துக்கு அவசரமா இருந்தா சொல்லு, ஒரு பொண்ணை பார்த்து நானே உனக்கு கட்டி வைக்கிறேன். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கும் மாறு கொள்வோம். அடாடாடாடா, பாரதி சூரன் வியாபாரத்தை 2 வரியில முடிச்சுட்டான். கங்கையில கோதுமை, காவிரியில வெற்றிலை. பேஷ் பேஷ்.